ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச சிக்கன் 65 எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். என்ன தான் நம்ம வீட்டில் மசாலாலாம் நிறையா கொடுத்து செஞ்சாலும் வீட்டில் செய்கிற சிக்கன் 65 பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கும். ஹோட்டலில் கிடைக்கிற சிக்கன் மாதிரி வரவே வராது. இப்போ ஹோட்டல் கடையில் கிடைக்கிற சிக்கன் 65 மாதிரி எப்படி வீட்டில் செய்கிறது, எப்படின்னா வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளுக்குள்ளே நல்லா ஜூஸியாக இருக்கிற மாதிரி எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம ராசி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 65 எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ 65 செய்கிறதுக்காக நான் சிக்கன் எடுத்திருக்கேன். 1 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். இதில் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். சிக்கனில் தண்ணி கொஞ்சம் கூட இல்லாத அளவுக்கு நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. தண்ணி இருந்துச்சுன்னா அது ஒரு கவுச்சி ஸ்மெல் அடிக்கும். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத அளவுக்கு வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். இப்போ சிக்கனில் என்னென்ன மசாலா போடுறோங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் சிக்கனுக்கு தகுந்த மாதிரி தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். அடுத்ததாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். சின்ன பழமாக இருந்துச்சுன்னா 2 பழம் சேர்த்துக்கோங்க. பெரிய பழமாக இருந்தால் 1 லெமன் ஜூஸ் போதும். இதோட பூண்டோட பேஸ்ட்டு மட்டும் போதும். இஞ்சி வேண்டாம். இஞ்சி சேர்க்கும் போது அதோட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். வெறும் பூண்டு மட்டும் சேர்த்திங்கன்னா அது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நான் சிக்கன் 65 பவுடர் தான் எடுத்திருக்கேன். எந்த பிராண்டு வேண்டாலும் எடுத்துக்கோங்க. நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். சில்லி பவுட்ரு கூட நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆனால் சில்லி பவுட்ரு ஆட் பண்ணலை. அடுத்ததான் நான் கார்ன்ஃப்ளவர் மாவு தான் எடுத்திருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு சிக்கனில் போடும்போது அந்த மசாலாலாம் நல்லா மேக்னேட் ஆகி நமக்கு பொரிக்கும் போது நல்லா கிறிஸ்பியாக மசாலா பிரிஞ்சு போகாமல் இருக்கும். இதோட நான் கலர் பவுடர் தான் சேர்க்குறேன். கலர் பவுடர் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா போட்டுக்கோங்க. ஹோட்டல் ஸ்டைலில் கலராக இருக்கணுங்கிறதுக்காக நான் கலர் பவுடர் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த மசாலா எல்லாமே சிக்கனில் நல்லா ஒட்டுற மாதிரி நல்லா கலந்து வச்சிடலாம். கலந்து வச்சுருக்க சிக்கனை குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது ஊற வைக்கணும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வச்சா கூட நல்லா மசாலாலாம் நல்லா சார்ந்து டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். சிக்கன் நல்லா ஊறினதுக்கப்புறமா ஒரு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு அதில் நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சு எடுங்க. ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா அடுத்த சைடு திருப்பி போட்டுக்குவோம். சிக்கன் நல்லா 2 சைடும் வெந்ததுக்கப்புறமா ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு ஆயிலை நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிக்கனோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா ஜூஸியாகவும் இருக்கும். ஹோட்டல் கடையில் கிடைக்கிற அதே சிக்கன் டேஸ்ட்டில் நம்ம வீட்லேயும் இனிமேல் செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.